யாழில் கொலைவெறி தாக்குதல், சிறுவன் உட்பட 4 பாதிப்பு. மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கம், நீதிமன்றத்தை நோக்கி மொட்டு தரப்பு. பொய் சொல்வதை சட்டபூர்வமாக்கியுள்ள அரசு, கடுமையாக சாடும் நாமல் ராஜபக்ஷ. கிளிநொச்சியில் கோர விபத்து, குழந்தை பலி, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் படுகாயம். கோழியிறைச்சியை லஞ்சமாக பெற்ற அதிகாரி கைது. கிளிநொச்சியில் சம்பவித்த கோர விபத்தில் 2 வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 7 மணியளவில் மோட்டார் சைக்கிளுடன் ட்ரிப்பர் வாகனம் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏனையின் வீதியால் பயணித்த ட்ரிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது. குறித்த ட்ரிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 6 வயதுடைய குழந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியும் எனவும், பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டஹச்சி சட்டத்தரணி என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு உகாண்டா அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடாத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் வடக்கில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என்று நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் பூனையன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் நேற்றைய தினம் காலை வயாவிலானில் நடைபெற்ற போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுன்னாகம் காவல் பிரிவிற்குட்பட்ட இணுவில் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இணுவில் பகுதியில் அயலில் உள்ள 2 குடும்பங்கள் தங்கள் வீட்டில் 2 கோயில்களை ஆதரித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 குடும்பத்திற்கும் இடையே முரண்பாடு இருந்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுவன் பூப்பறிப்பதற்காக வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அயல் வீட்டு இளைஞன் குறித்த சிறுவனுடன் முரண்பட்டுவிட்டு தாக்குதல் நடாத்தியுள்ளார். இதன்போது சிறுவன் தனது வீடு நோக்கி ஓடி வந்த வேளை தாக்கிய இளைஞனும் அவரது தந்தையும் சிறுவனை துரத்தி கொண்டு வந்துள்ளனர். இதன்போது தனது மகனின் அழுகை குரலை கேட்ட தந்தை எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்த வேளை கொட்டானுடன் வந்த இளைஞனும் தந்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்த போது அவரது மனைவி ஓடி வந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்து 3 மாதங்களே நிரம்பியுள்ள நிலையில் அவரது வயிற்றில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தனது மகள் மீது தாக்குதல் நடாத்துவதை தடுப்பதற்கு வந்த தாய் மீது தாக்குதல் நடாத்தப்பட்ட வேளை அவரும் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் படுகாயமடைந்த மாமியார் மருமகனும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் தனது ஏனைய பிள்ளைகளை வீட்டில் இருந்து கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த குடும்ப பெண் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லாமல் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
வரலாற்றில் முதல் தடவையாக அரசாங்கம் பொய்யை சட்டபூர்வமாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு நிறைய நம்பிக்கையை அளித்துள்ளது. இப்போது அடுத்த தேங்காய் அறுவடைக்காக அரசு காத்திருக்கின்றது. உப்பு உருகும் நேரத்தை கணக்கிடுதல், நெல் அறுவடையை விட்டு காய்கள் துளிர்விடும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். மேலும் வரலாற்றில் முதல் முறையாக பொய் சொல்வதை இந்த அரசு சட்டமாக்கியுள்ளது. அதனால் தான் அரசாங்கத்தின் பலம் பொருந்திய ஒருவர் ஊடகங்களுக்கு வந்து பொய் சொல்ல உரிமை உண்டு என்று கூறியுள்ளார். 5 ஆண்டுகளில் பொய் சொல்லும் உரிமையை மதித்து விட்டோம் என்று சொல்வார்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசாங்கம் இப்போது பிரச்சினையை திசை திருப்ப முயல்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பஹா மேரிகம பிரதேச சபையுடன் இணைக்கப்பட்ட வேவல்தெனிய துணை அலுவலகத்தின் பதில் வருமான திணைக்கள அதிகாரி உட்பட 2 பேர் ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக பெற்றதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணையக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டுக்கான கடையின் வருடாந்த உரிமத்தை மறுபரிசீலனை செய்வதற்காக கொஸ்கமகவில் உள்ள இறைச்சி கடை உரிமையாளரிடம் லஞ்சம் கோரிய போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது. மேரிகம பிரதேச சபையின் களப்பணியாளர் உட்பட இந்த 2 பேரும் இறைச்சிக்கடைக்கு அருகில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் அத்தனக்கலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மருந்து விநியோகத்தில் உள்ள சிக்கல்களை விரைவில் தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகம், மாநில மருந்து கூட்டுத்தாபனம், மாநில மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனம் மற்றும் மருத்துவ விநியோக பிரிவு ஆகியவை மக்களுக்கு தரமான மருந்துகளை தொடர்ந்தும் வழங்குவதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 4 நிறுவனங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அது தொடர்பாக தேவையான மாற்றங்களை செய்து சட்டங்களை திருத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், ஒரு அரசாங்கம் அல்லது அமைச்சர் மாறும்போது மாறாத ஒரு தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டத்தை செயல்படுத்த தாம் முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் இணையம் ஊடாக பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர பதில் மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார். சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதிகாரி குறிப்பிடுகின்றார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவ்வாறு அழைப்புகள் மற்றும் சம்பவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார்.